எல்லாத்தையும் டேக் பண்ணி கொடுத்துறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அதை முடிச்சிடறேன் சார். எதுக்காக சொல்ல வரேன்னா, மழையினால் பாதிக்கப்பட்டோம் சென்னை இல்லை, ரொம்பவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி அண்டு திருநெல்வேலி. அதில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டவர் நம்ம சார், டாக்டர் சார். அவரை மீண்டு வர வேண்டும் என்று இந்த அருளாசியை நாம் வழங்குவோமாக. அடுத்ததா சார், பஞ்சு டயலாக் தான் சார். பஞ்சு டயலாக் என்னதுன்னா, ஹங்கிரி அவுட் ஆஃப் த கேட். அருமையாக சொன்னார் சார். ஹங்கிரி அவுட் ஆஃப் த கேட் அப்படின்னாரு. பாசிட்டிவ்னாரு. அதுக்கு வந்து என்ன தைரிய லக்ஷ்மின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னார். டிகிரி முடித்த மறுநாளே வேலைக்கு போகணும்னு சொல்கிறாரு. இது எல்லாம் பார்க்கும்போது யங்ஸ்டர் வரவில்லையே அப்படின்றது. நாம் இந்த வயசில் கேட்டு இனி என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினப்பு வந்தாலும் கூட இப்போ கூட எனக்கு 62 தான் நடக்குது. ஏன்னா நான் வந்து சில பெரியவர்களை பார்க்கும்போது எங்கள் த கிரேட் நாராயணன் சார், அவர் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு 35 வருஷத்துக்கு மேலாக இந்த டேக்பான் பிரசிடென்ட்டாக இருந்து இப்போ தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் இவரை போன்று வாழ வேண்டும் என்று ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படின்னு. எதுக்காக தான்? சேவை செய்ய வேண்டும். 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணியாச்சு, இனிமேல் என்ன இருக்குது? நம்ம இன மக்களுக்காக எதையாவது செய்யணும். அதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் வாழ்த்துவது எதற்காகனா, நாம் நம் சமூகத்திற்கு செய்வதற்காக நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க சார். அடுத்ததா சொல்லணும் சார், இன்று நடந்த நிகழ்ச்சிகள், அதாவது 1, 2 ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம். இப்போ அரங்கத்தில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த ஹானரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் கிளைமேக்ஸ் ஏதாவது விடுபட்டு இருந்தால், பர்டிகுலராக ஃபேக்கல்ட்டியை நம்ம சார் உங்களை ஹானர் பண்ணாங்களா சார்? எனக்கு டவுட் வந்துச்சு. இது மோட்டிவேஷன் எங்கிருந்து கிடைக்குதுன்னு சொன்னா, சேம் வேவ்லென்த் இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது. இந்த தேவராஜன் ஃப்ரம் ஹோசூர்ல இருந்து பிரமாதமான ஸ்பீச், நம்மளை எல்லாம் அப்படியே கட்டுண்டுட்டார் பார்த்தேன். அது ஒன்று. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தம்பி இல்லை அண்ணனே வந்திருக்க மாதிரி இருக்கு. எங்கிருந்து நான் நந்தியால இருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முரளி, இவங்களுடைய ஸ்பீச் சார், எந்திரிச்சு நில்லுங்க சார், ஒரு கரகலை கொடுங்க சார் அவருக்கு. பிரமாதம். இவர்களெல்லாம் பார்க்கின்ற போது நான் ரொம்பவும் மோட்டிவேட் ஆனேன். கடைசியாக ஓட் ஆஃப் தேங்க்ஸில் அவர் சொல்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கூட கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். இல்லை, விடுபட்டு இருந்தாரு. உடனே இவங்க வந்து சொன்னாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாரு. இந்த தொகுத்து வழங்கிறத வந்து, இந்த ஈவெண்ட்ஸை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போகிறது வந்து, மைக்கை பிடிச்சி அழகாக பேசுகிறதோடு இல்லாமல் இது ஒரு கேம்பயரிங் ட்ரைனிங்கே வந்து நம்ம இளைஞர்களுக்கு கொடுக்கறதுக்கு தகுதியானவர். அதை ஒரு ப்ரொஃபஷனலாக அதில் நல்லா ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு நல்லா பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குது. அதனால் இவரை வந்து கண்டிப்பாக நம்ம டேக்பான் வந்து யூஸ் பண்ணணுன்றது ஒன்று. இந்த நிகழ்ச்சியை பற்றி அடிக்கடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டார். அது தமிழில் தெலுங்கில் ரொம்ப அழகாக, அதுபோல் யாராலையுமே பேச முடியாது, அதுபோல் அழகாக போட்டு அதை ரிப்பீட்டடாக குறிப்பாக நாங்கள் வந்து எங்கள் ஒரு தனி ட்ரஸ்ட்டுக்கு வந்து அதுக்கு தனியாக பேசி எல்லாம் கொடுத்தாரு. அப்பாசாமி பேசுகிற மாதிரி இப்படிக்கு அப்பாசாமின்னு போட்டு இவர் பேசி ரொம்ப அழகாக பேசினார். அதற்காக இவருக்கு உங்கள் சார்பாக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இதை வந்து சொல்லி கண்டிப்பாக என்னை வந்து 4 தடவை வந்து என்னை ரிமைண்ட் பண்ணாங்க. எல்லாரும் எழுந்திருந்து அவருக்கு வாழ்க்கை தயவு செய்து எழுந்திருந்து வருவாங்க. இங்கே குழுமி இருக்க அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள். இங்கே குழுமி இருக்க நம்ம சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் மகளிர் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்த்துக்கள் ஃபார் மேலும் மேலும் பெருகி நம்ம சங்கத்தை மேம்படுத்த என்னுடைய ஆன்ம பிரார்த்தனைகள் உண்டு. இங்கே மெயினாக நான் இந்த மாதிரி ஸ்டேஜிலலாம் பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் எனக்கு முதல் நாளிலிருந்து இந்த ரவி அண்ணாவுடைய கேம்பரிங் அதுவும் என்னை உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டே இருந்தது. ஸ்டேஜில் போய் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கில் நான் வெளியில் எழுந்திரிச்சு போகலான்னு நினச்சா கூட அடுத்து இந்த அண்ணா என்ன பேச போகிறார், எப்படி சொல்ல போகிறாருங்கிறது என்னை தூண்டிக்கொண்டே இருந்தது.
அதனால்தான் நான் இன்று முதல் ஸ்டேஜ்லேயே பேச வந்திருக்கிறேன். இப்படி எல்லாரையும் பாராட்டி வாழ்த்தி நன்றி சொல்ற அந்த அண்ணாவை பாராட்ட விடுபட்ட ஒன்று சொன்னார். அந்த விடுபட்டவர் இவர். எனக்கு நேற்றையிலிருந்து இது மனதில் மற்றும் மார்னிங்லேருந்து தூண்டிக்கொண்டே இருந்தது. அனைவரையும் பாராட்டி நன்றி சொல்ற இவரை பாராட்ட நாமளாவது முன்னாடி போகணும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷனில் அவருடைய கேம்பெயினிங் அண்ட் வே ஆஃப் என்கரேஜிங் எல்லாத்தையும் அனைவருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவரை போல நிறைய பேர் உருவாக்க என்னுடைய ஆத்மார்த்த எதிர்பார்ப்பு. அதே போல் நான் கடவுளை வேண்டி அனைவரும் மேன்மேலும் முன்வர நம்ம சங்கம் வளர என்னுடைய ஆத்மார்த்த பிரேயர். நன்றிகள். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த நேரத்தில் தான் அப்பா அம்மா நினைக்கணும். அதுக்கு பிறகு யார் இருப்பாங்கன்னா மனைவி இருப்பாங்க. பரவாயில்ல, என் ஒய்ஃப் எதிர எனக்கு இந்த பாராட்டு கிடைச்சிது, அது ஒரு ப்ளஸ்ஸாக தெரியுது. என்னென்ன அப்பா சாண்டோன்னு எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு தான் குரல் இருக்கலாம். தன் கணவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லவன் அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு தான் ரொம்ப பெற்ற குழந்தைகளை விட நிச்சயமாக மனைவி தான் சந்தோஷப்படுவா. இன்னைக்கு லட்சுமி நீ சந்தோஷப்பட்டியா எங்க இருக்கே தெரியல, எனக்கு அப்படி போதையில் மயங்கி போயிருக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், எஞ்சிய வாழ்நாளில் நாம் நமக்கென்று இல்லாமல் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி தான் த கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன் பக்கத்திலே இருந்துகிட்டு இருக்கிற நரசிம்மன் வந்து கொடுக்கறதுல வள்ளல் சார். இவர் கொடுத்துக்கிட்டே நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். டொனேஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்லிக்கலன்னா சரியாக வராது, அதுக்காக சொல்லுறேன். நிறைய கொடை உள்ளல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்திருக்கிறவங்களில் என்னால் ஒவ்வொருத்தராக சொல்லிக்க முடியல. மதுரையை சார்ந்த அதாவது விளாத்தி குளத்தை சார்ந்த ஆர்வி குமார் நிறைய பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டி மோகன் ரெட்டி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஷைனாக இருந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது என்னென்னா பேப்பர் மீடியா மேகசின். 40 வருடங்களுக்கு இந்த சங்கமெல்லாம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எவர்களால் ஆரம்பிப்பது, எந்த தேதியில் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரெக்கார்டு வேணும். நீங்கள்லாம் சொத்து வச்சிருக்கீங்கல்ல, சொத்து இருக்குல்ல, ஆனால் அந்த ரெக்கார்டை நம்ம பீரோவில் பூட்டி வைக்கிறோம்ல, அந்த ரெக்கார்டு இல்லைன்னா உங்கள் சொத்து உங்களுதா இல்லை. அந்த மாதிரி சொத்து மாதிரி பண்ணுற அந்த பத்திரிகை ஆசிரியர் ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம் சார். த கிரேட் இளங்குமரன் ராஜகுமரன் அந்த மூத்து கிஷன் வரவில்லை என்றாலும் அவருக்கு சேர்த்து கொடுங்க. ஓசூர், அந்த ஆந்திரா, அப்புறம் சவுத்தில் திருநெல்வேலிக்காரங்க, அது பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா மதுரை, இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிக அளவுக்கு பொருளுதவியும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு பாராட்டுக்களை சொல்லிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் கிளைமேக்ஸ். இவ்வளவுக்கும் காரணமாக அந்த தேரோட்டின்னு சொல்கிற மாதிரி, தலைவன் சொல்கிற மாதிரி, நான் அதாவது அரசன் எவ்வழியோ அவ்வழியே குடிமக்கள். அதில் குழந்தை உள்ளம் சார். அது எங்கள் சார் வந்து சரியான அதாவது முத்து. அதாவது 2018 டிசம்பர், அதாவது நவம்பரில் இவருடைய ஸ்பீச்சும் இதெல்லாம் கேட்டு தான் என்ன பண்ணார்னா நமது முன்னாள் தலைவர் நாராயணன் வந்து அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க. ஸோ கண்டெடுத்த முத்து, குழந்தை உள்ளம், நல்ல மனசு, எங்களெல்லாம் விரட்டி விரட்டி வேலை வாங்குவார். ரவிச்சந்திரன் கோச்சிக்கினீங்களா அப்படின்னு கேட்கும்போது மொத்தமும் 0 ஆகிடும். அதனால் அந்த நல்ல உள்ளத்துக்கு அவங்க மனைவிக்கும் கிரேட் ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாம் சார். கொடுத்துடலாமா? ஓகே சார். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஒளிப்பதிவெல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறவங்களுக்கு அவங்க நன்றி சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு உண்டான அந்த கார்டுலாம் அங்கே அடுக்கப்பட்டிருக்குது, விசிட்டிங் கார்டு. யாராவது எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா என்ன கேளுங்க. அது மீறி முக்கியமான விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். உணவு இடம். உணவு வந்து வசந்தபவன் சார் அவர் என்ன நினைச்சாரோ தெரில, காஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சோண்டு நாம் தேவாசு கொடுத்தோம், அவ்வளோதான். இன்னைக்கு வந்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார், முடிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட வள்ளல், அதனால தான் கொடை வள்ளல்னு போட்டேன். அதுக்கப்புறம் இடத்தை நல்லியவர்கள் வள்ளல் பிரான்னு போட்டிருக்கேன். இதெல்லாம் அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ இவர்கள் எல்லாம் வாழ்க வளர்க என்று கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒரே ஒரு பாட்டு எனக்கு இப்போ அந்த பாட்டு எழுதுனேன், ஒரு 2 வரி ஸ்டக் ஆகுது. அதனால பழைய பாடலே பாடி முடிக்கிறேன். ஓகே, நீங்கள்லாம் அழகா இருக்கிறீங்க. பழைய பாடல் தான் இது, கேட்டவங்களுக்கு மறந்துடுங்க. நீங்கள்லாம் அழகா இருக்கிறீங்க, கரெக்டா? உங்கள் அழகுக்கு, அதாவது இயற்கைக்கு, உலகத்திற்கே அழகு இயற்கை, இயற்கைக்கு அழகு மனிதன், மனிதனுக்கு அழகு வாலிபம், வாலிபத்திற்கு அழகு கல்யாணம், கல்யாணத்திற்கு அழகு குழந்தை, குழந்தைக்கு அழகு மழலை, மழலைக்கு அழகு பேச்சு,
பேச்சுக்கு அழகு படிப்பு, படிப்புக்கு அழகு வித்தை, வித்தைக்கு அழகு வேலை, வேலைக்கு அழகு நமது ரெட்டி இனம் 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 என்று கூறி அந்த வேலையிலே உள்ளவர்கள் எல்லாம் கான்ட்ரிபியூட் செய்வதற்கு ஒரு அழகான இடம் நம்ம ரெட்டி இனம். அவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அமைப்பில் சேர்ந்து நீங்கள்லாம் பொருளுதவியும் இந்த இனத்தையும் பாடுபட்டு இழுத்துக்கிட்டு போகிறது தான், மேலே கொண்டு வரது தான் மிக அழகு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.